ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம பட்டர் மஷ்ரூம் ரோஸ்ட்டு தான் பார்த்துக்க போகிறோங்க. நல்லா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பசங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே மாற்றி மாற்றி நம்ம சேனலில் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பட்டர் மஷ்ரூம் ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் நான் காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கட் பண்ணுறதுக்கு மஷ்ரூமு, ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ இதுதாங்க தேவை. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பட்டரில் செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2ல் எதை வேணுமா செஞ்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்டர் இல்லைன்னா நெய் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. சோம்பு ஜீரகம் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஆனியன் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லைட்டாக 2 வணக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ண குடமிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே தக்காளியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு அதுலேயே பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகாயும் ஒன்று போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காளானை போட்டு நல்லா வணக்கிடணுங்க. இதுலேயே உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலா பார்த்திங்கனாக்கா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் அதை போட்டு வணக்கிடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு போடுங்க. நான் முந்திரி பருப்பை ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஹோட்டலை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முந்திரி பருப்பு ஊற்றினீங்கன்னா. அந்த தோசையில் ஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த நெய் இதோடு நீங்கள் பண்ணுறப்ப இது கஸ்தூரி மெத்தி காஞ்ச வெந்தயக்கீரையில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இதோடு நீங்கள் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வணக்கிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு தோசைக்கல்லை வச்சு நெய்யோ பட்டரை ஊற்றிட்டு அதுக்கு ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசை இழுத்து விட்டுருங்க. பெருசாக இழுத்து விட்டு உள்ளே நல்லா பெருசாக நிறைய பரப்பி விட்டு வச்சிங்க அப்படின்னா வச்சு எடுத்தீங்க. சாம்பாரோ சட்னியோ வச்சிங்க அப்படின்னா பசங்க வேணாங்க நல்லா டேஸ்டியாக ருசியாக சாப்பிடுவாங்கங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. நான் சாம்பார் வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா குலோப்ஜாம் செஞ்சுக்கலாங்க. நம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த லீவுக்கு பசங்க ஏதோ ஒரு ஸ்வீட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நான் குலோப்ஜாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மாவு பார்த்திங்கன்னா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இதை சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் 300 கிராம் இருந்துச்சு, 150. இதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போட்டுட்டு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி 1 லிட்டர் ஊற்றணும். போன தடவை நான் ஒரு ட்ரிப்பு செஞ்சப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஜீரா அப்படின்னு, இந்த தடவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். சேப் உருண்டை போட்டு ரொம்ப அமுத்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் வெடிப்பு இருக்காது. மீறி 1-2 வருது அப்படின்னா எங்கள் பசங்களும் சேர்ந்து செஞ்சாங்க. அதில் சேர்ந்து செய்வோம், 1-2 வெடிப்பு வந்திருக்கும். மோஸ்ட்லி நான் செஞ்சதில் ரொட்டேஷன் நீங்கள் கையை வச்சு உருண்டை அப்படி பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குலோப்ஜாம் நம்ம செய்கிறப்ப அந்த ஹீட் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம நெய்யாக இருந்தது அப்படின்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம கோல்டு வின்னர் இந்த மாதிரி போடுறப்ப பார்த்திங்கனாக்கா நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணுறது கரெக்டான பதத்தில் ஹீட் பண்ணணும். இல்லைன்னா உள்ளே பார்த்திங்கன்னா வெந்து வேகாத மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு வெந்த மாதிரி இருக்கும். அப்புறம் உள்ளே எடுத்து ஜீராவில் எடுத்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா உள்ளே கொலன்னு இருக்கும். அது வேகாத ஸ்டேஜ் நம்ம பார்த்து சிம்மிலேயே வச்சு எடுக்கணும். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு நல்லா ஊறின ஒரு 20 நிமிஷத்துலேயே ஊறிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தடவை ஜீரா கம்மியாக தான் நான் வச்சேன். என்னதான் லாஸ்ட் டைம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த சம்பருக்கு பசங்களுக்கு விதவிதமாக ஸ்வீட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுதுங்க. அதனால் நீங்கள் லைக்கும் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.